எங்களை என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் எங்களை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அவர் உண்மை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உம்மாலே நான் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்தவர் நீரே. ஆகையால் உம்மையே நான் எப்போதும் துதிப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை நான் மனதார துதிப்பேன். என் தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்பமே என்னை அறிந்த தேவன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். என் தாயின் வயிற்றில் தோன்றுதல் முதல் உங்களை ஏந்தினேன். என் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்களை முதிர் வயதும் வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நரைவயிறு மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன். கண்ணீர் மணி போல எங்களை காத்து எங்களை நடத்துகிற தேவன். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு போதிக்கிற நல்ல தகப்பன். உம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிவதற்காக நன்றி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தேவன். இந்த நாளிலும் கூட நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உமக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொன்ன தேவன். நான் அனுபவிக்கின்ற சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தினால் வளர, தேவனுடைய ஆலோசனைப்படி வளர, நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கிடவர்கள். அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் கேளுங்கள், அப்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் விசுவாசத்தோடு கேட்பீர்கள், ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் தேவன் அவர் உயர்ந்த தேவன், அதிசயமான தேவன். அவர் உங்கள் வாழ்விலே அநேக அதிசயங்களை செய்கிறவர். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். எல்லாவற்றிற்கும் இம்மட்டுமாக நம்மளை காத்து வழிநடத்தி அவருடைய மகிமையின் மகத்துவத்தை விளங்க பண்ணுகின்றார். ரட்சிப்பை நமக்கு தந்து சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும், இதோ உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்ன தேவன். அவர் சகலவித நன்மைகளின் தேவன், சகலவித ஆறுதல்களின் தேவன். இந்த நாளிலும் உங்களோடு கூட அவர் பேசுகிற தேவன். அவர் மனமாற மனிதரும் அல்ல, ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன்.